السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உண்டான அல்லாஹ் நல்லடியார்கள் அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய இரப்பெரும் கிருபையால் இன்றுடன் 15 தராவீகள் நிறைவு செய்திருக்கின்றோம். 14 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் நோக்கக்கூடிய நோன்புகளையும் தராவீகளையும் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இன்றுடன் அளப்பெரும் கிருபையால் 19 ஜுஸ்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் எத்தனை ஜுஸ் இருக்குமா? 21 இருக்கா? இன்ஷா அல்லாஹ் இன்னும் 11 ஜுஸ்கள் மீதம் இருக்கின்றது. அதை முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் நம்ல், சூரத்து ஷுஆரா இது போன்ற சூறாக்களை இன்று ஓதினோம். இந்த சூறாக்கள் அல்லாஹ் நிறைய செய்திகள் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அதிலும் குறிப்பாக அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய ஆரம்ப வசனமாக இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் தெளிவான இந்த சூறால தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்றான். அதிலும் குறிப்பாக இன்று 2 சஜிதாக்கள் செஞ்சிருக்கிறோம். ஒன்று சூரத்துல் ஃபுர்கான் ஒரு சஜிதா, மற்றொரு சஜிதா சூரத்து நம்ல்ல 2வது சஜிதா. இப்படி 2 சஜிதாக்களை இன்றைய நாள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய கிருபையில ஓதி இருக்கிறோம். அந்த 2 சஜிதாக்களுமே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்வது, இறை மறுப்பாளர்கள், காபீர்கள், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சங்கை குறித்தான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின்களே, நீங்கள் உடனே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிங்கள் என்று சொல்லி அந்த சஜிதாவுடைய ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையில் 2 சஜிதாக்களை செய்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அதிகமான சஜிதாக்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு தொழுகை மிகவும் பிடித்தமான ஒரு அமல் என்று சொன்னால் அது சஜிதா தான் என்று சொன்னான். அதிகமான முறையில் சஜிதா செய்து நம்முடைய நன்மைகளை அதிகமாக பட்டோலில் பதிவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக அதிகமான துஆக்களை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹும்ம ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா, யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக. எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுக்கு தண்டனையை வழங்கிவிடாதே யா அல்லாஹ். முழுமையான முறையில் எங்களுக்கு நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று இந்த துஆவை அல்லாஹ் சொல்கின்றான். நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி இப்படி ஒரு துஆவை அல்லாஹ் ரஹ்மான் சொல்லி தருகின்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் அவர்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக என்று அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இப்படியும் அல்லாஹ் என்ன செய்யறான்? துஆவை சொல்லி தருகின்றான். காரணம், எப்படியாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வந்துடும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில பிரச்சனை இருக்கும், மனஸ்தாபனங்கள், ஏதாவது ஒரு ரீதியில சஞ்சலங்கள், கஷ்டங்கள் ஏதாவது நிலைமையில வந்துகிட்டே இருக்குது. அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று என்ன செய்யறாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இந்த துஆ ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின்
வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களை எங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான ஒரு இந்த துஆவை சொல்லி தருகின்றான். அந்த துஆ எதையும் மதியும் ஓதுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக பறவை இனத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்கின்றான். பறவை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான்? அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது எந்த ஒரு தூண்களும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த இரண்டு ரெக்கைகளை அசைவதை கொண்டு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான். அந்த பறவை இனத்தை பார்த்துதான் மனிதன் ஏரோப்ளேன் என்று சொல்லக்கூடிய நவீனமாக திகழக்கூடிய நம்ம இந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு, நம்முடைய மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு, நம்முடைய மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு எளிமையான முறையில் விரைவான முறையில் செல்லக்கூடிய ஒரு அழகான இயந்திரத்தை, விமானத்தை மனிதரை கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அது பறவை இனத்தை பார்த்துதான் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் பதிவு செய்யறாங்க. அல்ல ஜல்ல ஷஅனஹு தஆலா அல்லாஹ் படைத்த படைப்பு எந்த படைப்புமே வீணான படைப்பு அல்ல. அல்லாஹ் எந்த படைப்பு படைத்திருந்தாலும் அதற்குண்டான நோக்கத்தை நாம் தான் தேடி அணைந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ யூத அறிஞர்கள், யூத விஞ்ஞானிகள் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய அத்தாட்சிகளை ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தை எத்தனையோ பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்து இஸ்லாமிய மார்க்கத்திலே வளர்ந்து ஆனால் இஸ்லாத்தினுடைய சரியத்து சட்டங்கள் நாம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய சிந்தனைகள், இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய அருமைகளுடைய பெருமைகள் தெரியாம இருக்கிறதுக்கு காரணமாக தான் நமக்கு நாம் மிகப்பெரிய கைசேதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான அந்த கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து மார்க்கத்தினுடைய விஷயங்களை முழுமையான முறையில் விளங்கி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அருள்மறையாம் திருக்குர்ஆன் அதிகம் ஓதுவதற்கு உண்டான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. குறிப்பாக இந்த ரமலானுடைய 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10, அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை பரிபூர்ணமான முறையில் மன்னித்து எங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆவை அதிகம் மோதி நன்மையான அதிகமான காரியங்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.